அபி வந்து ராகவ் கிட்ட, அந்த சங்கர் மூலியமாவது எப்படியாவது உண்மை உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா திருப்பியும் வந்து சங்கர் கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியல. இங்க பாரு அபி, நான் ஒன்னே ஒண்ணு உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்னா நீ ரொம்பவே சந்தோஷப்படுவ அப்படின்னு சொன்ன உடனே அபி இருந்துகிட்டு, என்ன ராகவ் சொல்லுங்க. நீ எப்ப அந்த சங்கர் மூலியமா வந்து உண்மையெல்லாம் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறியோ அப்பவே உன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. உன் மேல தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த முரளி மேலதான் எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. நான் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறேன் அபி. இனி நீ எதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அபிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. என்ன ராகவ் நீங்களா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா அபி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் ஆயிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து உன்னைய ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அப்பெல்லாம் நினைச்சேன். அதுக்குள்ள இந்த முரளி விஷயத்த பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். எங்க அக்காவோட குழந்தை பிறக்கட்டும். அதுக்கப்புறம் நான் முரளி விஷயத்துல பயங்கரமா ஆராய்ஞ்சு அது என்னங்கிறது உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். இதை கேட்ட அபி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் ராகவ் கிட்ட, இங்க பாருங்க ராகவ், இன்னும் நான் 5 மாசம் வரைக்கும் தான் இந்த வீட்டுல இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரியே உங்க அக்கா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். முரளி விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சாலும் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.